ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லுவேன். ஹவு டு டவுன்லோட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் ஆன்லைன். ஆன்லைனில் எப்படி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊருக்கு பண்ண தேவையான விஷயம்னு பார்த்தா உங்ககிட்ட மொபைல் டேட்டா ப்ளஸ் இன்டர்நெட் பேங்கிங் மட்டும் இருந்தால் போதும். யார் வேணாலும் இந்த ஒர்க்கை எந்த நேரத்துலையும் பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங்கை பொறுத்த வரையும் நம்ம இண்டுபே ஆப் மூலமாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம எல்லார்கிட்டையும் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம். அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம டெவலப் பண்ணி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு டைமும் ரொம்ப மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இருக்க இடத்துல இருந்து நம்ம அக்கௌண்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங்கை நம்ம பேங்க் மூலமாக கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அது மூலமாக கூட இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் இந்தியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னொரு பேஜுக்குள்ளே போவீங்க. அதில் ரைட் சைடில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்தியன் பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பேஜுக்குள்ளே வருவீங்க. இந்த பேஜில் நம்மளோட ஐடி கொடுத்து லாகின் மட்டும் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்காக இருக்க போகுது. அதில் யூசர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கான இன்டர்நெட் பேங்கிங் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சரை கால்குலேட் பண்ணி பக்கத்தில் இருக்க பாக்ஸில் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிஸ்க்ளைமர் நோட்டீஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே வருவீங்க. இந்த பேஜில் நீங்கள் முன்னாடி என்ன யூசர் ஐடி கொடுத்தீங்களோ அதே யூசர் ஐடி இந்த பேஜ்லேயே வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை கொடு. கீழே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் லெஃப்ட் சைடில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேஜ் ரைட் சைடில் வரும். அக்கௌண்ட்டு அப்படின்னு இருக்க இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டு, அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்திருக்கும். அக்கௌண்ட்டுன்னு இருக்க ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதோட லிஸ்ட்டு வரும். அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி கொடுங்க. ரெண்டாவது ஃப்ரம் டேட்டு, அதாவது நீங்கள் எந்த தேதியில் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுலேயும் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காலாண்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டேட்டு மந்த்து இயர் இப்படி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த காலாண்டரில் மே பேஜிலே மந்த்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க்கும் இயருக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம மந்த்து அண்டு இயரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரம் டேட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் டு டேட், அதாவது எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவை இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். மேலே என்னென்ன ஸ்டெப் சொன்னனோ அதே ஸ்டெப்பை தான் கீழேயும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டேட்டு மந்த்து இயர் இப்படி சூஸ் பண்ணி கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரம் டேட்டில் 1/5/2021 இருந்து டு டேட் 1/7/2021 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து இருக்குது ஃபார்மட் டைப். இந்த ஃபார்மட் டைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எந்த ஃபார்மட்டில் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்மட் டைப். அதாவது நம்ம எடுக்க போகிற ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபாக வேணுமா, இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டில் வேணுமா, இல்லை எக்ஸல் டாக்குமெண்ட்டில் வேணுமா இப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்மட் டைப் கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் டைப்பில் இன்ஸ்டன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா
டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆயிரும். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம வாய்ச்சொல் போதுமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் உங்களோட வேல்யூபிள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட சேனலை பார்த்ததற்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ச்சொல் போதுமா யூடியூப் சேனல் அழகு மீனாள். தேங்க்யூ ஆல், சப்போர்ட் மீ.